السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العلي العظيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت فاطمة رضي الله تعالى عنها: أسر النبي صلى الله عليه وسلم أن جبرائيل كان يعارضني القرآن كل سنة مرة وأنه يعارضني العام مرتين أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இருந்த மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடி இருக்கின்ற, இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, புனிதமான ரமதான் மாதத்திலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். ஒரு 2 மாதங்களாக நம்ம அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்தோம். அல்லாஹு தாலா இந்த துஆவின் வெளிப்பாடாக ரமலானை அடையக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நல்ல நசீபை, நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. குறிப்பாக ரமலானிலே பாவங்களை விட்டு முழுமையாக விலகி இருப்பதற்கும், நிறைய நன்மையான காரியங்களை செய்வதற்கும், நஃபிலான வணக்க வழிபாடுகள் அதிகமாக செய்வதற்கும், அதன் மூலமாக அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்கும் ரப்புல் ஆலமீன் ரமலானை அல்லாஹு தாலா நமக்கு ஒரு காரணமாக்கி அருள்புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை அடைந்து விட்டோம். இப்பொழுது இந்த ரமலான் சிறப்பாக அமைவதற்கு, ரமலான் சிறப்பதற்கு, ரமலானின் மூலமாக அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு 10 செய்திகள், சுருக்கமாக ஆழமாக இல்லாமல் மேலோட்டமாக ஒரு 10 தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலானில் வருகின்ற மீதமுள்ள 29 தினங்களில் நம்ம பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை நாம் உயிரோட்டமுடையதாக பெற்றுக்கொள்ள முடியும். ரமலானை அல்லாஹ் நம்மை நெருங்குவதற்கு ஒரு காரணமாக ஆக்கினானே, அந்த நெருக்கத்திற்கு காரணமாக இந்த ரமலான் நம்மையும் பின்வரக்கூடிய 10 செய்திகளை நம்ம கையில் எடுத்துக்கொண்டால், நிறைய இருக்கிறது, நேரத்தை சுருக்கி இன்ஷா அல்லாஹ் 10 செய்திகளாக ஒன்றை ஒன்று கம்பேர் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை நம்ம தொகுத்திருக்கிறோம். முதலாவது, ரமலானுக்கான அடையாளமே குர்ஆன். குர்ஆன் இல்லாமல் ரமலான் கிடையாது. நம்ம லைலத்துல் கத்ர் ஏரோடு கூட பேசியிருக்கிறோம். குர்ஆன் இறக்கப்பட்டனால தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு அவ்வளவு மகத்துவம். லைலத்துல் கத்ர் என்ற இரவு இந்த மாதத்தில் இருப்பதனால தான் இந்த மாதத்திற்கு இவ்வளவு கண்ணியம். குர்ஆன் என்று ஒன்று இல்லை, அந்த கான்செப்ட் இல்லைன்னு சொன்னால் லைலத்துல் கத்ருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது, அதை தாங்கி இருக்கின்ற இந்த ரமலானுக்கும் எந்த சிறப்பும் கிடையாது. அப்போ குர்ஆன் தான் இந்த மாதத்துடைய அடிப்படை. அல்லாஹு தாலா ரமலானை குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது 12 மாதங்களில் ரமலான் என்ற இந்த மாதத்தின் பெயர் மட்டும்தான் குர்ஆனில் இடம்பெற்று இருக்கிறது. மீதமுள்ள 11 மாதங்களின் பெயர் குர்ஆனில் கிடையாது. வெளிப்படையாக ரமலான் என்ற வார்த்தையை மாதத்தின் பெயர் மட்டும்தான் குர்ஆனில் இருக்கிறது. 2வது ஜுஸ்ல அங்கே அல்லாஹு தஆலா பேசுகிறான், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுள்ளது. இல்லையா? ரமலானுக்கு அடையாளமே அல்லாஹு தஆலா குர்ஆனை தான் மையப்படுத்துகிறார். அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நம்மிடத்தில் குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டும்.
குர்ஆனுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹு அக்பர். குர்ஆன் சம்பந்தப்பட்ட எல்லாருமே சிறந்தவர்களாகி விடுகிறார்கள் இல்லையா? குர்ஆனை கொண்டு வந்த ஜிப்ரைல் மலக்குமார்களிலே சிறந்தவர். குர்ஆனை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களிலே சிறந்தவர்கள். குர்ஆன் பெற்றிருக்கின்ற நம்முடைய சமுதாயம், அதாவது நாம உம்மத்துகளிலே சிறந்த சமுதாயம். குர்ஆன் அருளப்பட்ட ரமலான் மாதங்களிலே சிறந்த மாதம். குர்ஆன் அருளப்பட்ட இரவுகளிலே சிறந்த லைலத்துல் கத்ர். இப்படி குர்ஆனோடு தொடர்புடைய எல்லாமே ஹைருக்கும் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நமக்கு பயன்படுத்துகிறார்கள். அதே போல தான் குர்ஆன் சங்கையானது என்பதனால தான் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்களும் சங்கையானவர்கள். நாம் குர்ஆனை ஓதினால் நாமும் சங்கையானவர்கள் தான். அல்லாஹு தஆலா தனக்கு கரீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களில் ஒன்று கரீம். அல்லாஹு தஆலா இந்த கரீம் என்ற வார்த்தையை ரமலானுக்கு குர்ஆனுக்கு வழங்கியிருக்கிறான். அல் குர்ஆனுல் கரீம் இல்லையா? ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டனால ரமலானுக்கும் ரமலானை கரீம் என்பதாக சொல்லப்படுகிறோம். ரசூலே கரீம், குர்ஆன் அருளப்பட்டனால ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலே கரீம் என்று சொல்லப்படுகிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆனை ஓதுபவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் கரீம், நாமும் சங்கையானவர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் சங்கையானவர்களா இல்லையா என்பதை முடிவு செய்கின்ற இடத்துல குர்ஆன் இருக்கிறது. நான் திரும்பவும் செய்கிறேன், சமுதாயத்தில் நாம் மரியாதைக்குரியவர்களா இல்லையா, அல்லாஹு தஆலாவிடத்தில் நம்ம கண்ணியமானவர்களா இல்லையா என்பதை முடிவு செய்கின்ற இடத்துல குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் ஓதுகிறோமோ, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை படிக்கிறோமோ, குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்கிறோமோ, நமக்கு யாருமே சர்டிஃபிகேட் தர வேண்டியதில்லை. நாம் தான் கண்ணியமானவர்கள். குர்ஆனுடைய தொடர்பு நம்ம இடத்துல இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். யோசித்து பாருங்களேன், குர்ஆன் ஓதுனா நன்மை, குர்ஆன் ஓதுனா நன்மை. உலகத்தில் எந்த புத்தகத்திற்காவது இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதா? ஓதுறதை கேட்டால் நன்மைன்ட்டு. எத்தனையோ இறைவேதங்கள் பல மதங்கள் இருக்கிறத, அதை படிங்கன்னு சொல்லப்படும், படித்தான் நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு படி இறங்கி, உன்னால் ஓத முடியலையா பரவாயில்ல, அடுத்தவங்க ஓதுறதை நீ கேளு, அதுக்கு நான் நன்மைன்னு பதிவு செய்கிறேன். ஓதுறவங்களுக்கு நன்மைன்னு பதிவு செய்கிறத ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு லாஜிக் இருக்குது. நான் ஓதலை, நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதா குர்ஆல் குர்ஆன் ஃபஅன்சிது, உனக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் நீ வாயை மூடிட்டீரு. நீ எவ்வளோ பெரிய ஆறாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? நீ உலகத்திலே பெரிய தலைவர், மிகப்பெரிய அல்லாமா, முஃப்தி யாராக வேணா இருந்திருப்போம், உனக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஅன்சிது, நீ வாயை மூடி இரு, நீ அமைதியாக இருக்கிறதுக்கும் நான் நன்மையை பதிவு செய்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆனுக்கு என்று ஒரு தனி சிறப்புகள். பார்த்தால் நன்மைன்னு ரசூலுல்லாஹ் 3 தான் சொன்னாங்க. யோசித்து பாருங்களேன், குர்ஆன் ஓதுங்க நன்மை, இல்லை ஓதுறதை கேளு அதுவும் நன்மை, இல்லை இன்னும் இறங்கி ரசூலுல்லாஹ் வராங்க, நீ குர்ஆனை திறந்து பாரு அதுவே நன்மைன்றாங்க. புரியுதா? குர்ஆனை திறந்து குர்ஆனை பார்க்கிறது நன்மை, காபாவை பார்ப்பது நன்மை, தாயை பார்ப்பது நன்மை. அந்த லிஸ்ட்டில் ரசூலுல்லாஹ் குர்ஆனை சொல்கிறாங்க, நீ குர்ஆனை பார்த்தாலே நன்மை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக குர்ஆனை ஓதுவது தான் குர்ஆனுக்கான சிறப்பு, ரமலானுக்கான மரியாதையும் அதுதான் இல்லையா? இந்த வசனத்திற்கு தஃப்சீர் எழுதும் பொழுது கிதாபில் எழுதுவாங்க, ரமலான் நோன்பு வைக்கிறோம் இல்லையா, நோன்பு எதற்காக வைக்கிறோம் இல்லையா? நோன்பு குர்ஆனுக்காக தான் நோன்பு வைக்கிறோம். தராவி ஏன் தொழுகிறோம்? குர்ஆனுக்காக தராவியை தொழுகிறோம். சஹர் செய்வதும் குர்ஆனுக்காக, இஃப்தார் செய்வதும் குர்ஆனுக்காக, ஜகாத் கொடுக்கிறதும் குர்ஆனுக்காக, நம்ம கொடுக்கின்ற சதக்காக்கள் இது எல்லாமே குர்ஆனுக்காக. குர்ஆனை மட்டும் நீங்கள் கழிச்சிட்டு எந்த அமல் செய்தாலும் அதற்கு எந்த மரியாதையும் கிடையாது. என்ன ஹஸரத், எவ்வளோ கஷ்டப்பட்டு பசித்து 13-14 மணி நேரம் பசியாக இருக்கிறோம், முதல் சஃபில் உட்காந்து தொழுகிறோம், இது எல்லாமே சரிதான். குர்ஆனோடு உங்களுக்கான தொடர்பு என்ன? எல்லாம் ஓகே, எல்லாமே டிக்கு. ஆனால் குர்ஆன் இல்லாமல் இந்த அமல்கள் எதுவுமே பரிபூர்ணம் அடையாது. ஒப்புக்கு ஏதோ கடமைக்கு செஞ்சதாக தான் பார்க்கப்படும். நம்முடைய நோன்பு, நம்முடைய தராவி, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய சதக்கா இது எல்லாமே இருக்குது. ஆனால் குர்ஆன் இல்லை என்றால் இது எல்லாமே கடமைக்கு நிறைவேற்றப்பட்டதாகத்தான் பார்க்கப்படுமே தவிர அது முழுமை பெறாது. முழுமை என்பது குர்ஆனில் இருக்கிறது. அதனால் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? சஹாபாக்கள் ரமலானில் முழுக்க குர்ஆனுடையவர்களாக இருப்பார்கள். தாபியன்களை பற்றி படிக்கிறோம். அல்லாஹு அக்பர். உஸ்மான் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் படிப்பாங்க
இல்லையா? ஒரு நாளைக்கு ஆரம்பித்தா அன்று இரவுக்குள்ளே காலையில் ஃபஜரில் இந்த பகல் நேரங்களில் பாதி குரான் 15 ஜுஸுகள், இரவு நேரங்களில் 15 ஜுஸுகள், ரமதானில் 30 குரான் படிப்பார். ஒரு நாளைக்கு ஒரு குரான் வீதம் ரமதானில் 30 குரான் படிப்பார்கள். அவ்வளோவெல்லாம் சிரமப்பட சொல்லலை, அவ்வளோவெல்லாம் மெனக்கட்ட சொல்லலை. குறைஞ்சது ஒரு 2 ஜூஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஓதுனீங்கன்னு சொன்னால் ரமதான் முடியும் போது 2 ஹத்தம் முடியும். ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் ஓதினீங்க ரமதான் முடியும் போது 2 ஹத்தம். ஒரு 3 ஜுஸு ஓதுனீங்கன்னு சொன்னால் ரமதான் முடியும் பொழுது 3 ஹத்தம் முடியும். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு நீங்கள் ஓதுறீங்களோ அத்தனை ஹத்தம் ரமதான் முடியும் போது முடியும், இல்லையா? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி காலையில் ஒரு குரான், இரவில் ஒரு குரான், ஒரு நாளைக்கு 2 குரான், ரமதான் முடியும் போது 60 குரான் நிறைவு செய்வார்கள் என்பதாக நம்ம படிக்கிறோம், இல்லையா? எல்லா காலங்களும் ஓதுவாங்க. ஆனால் ரமதான் பிரத்யேகமானது என்பதனால் இந்த மாதங்கள் அதிகமாக ஓதுவார்கள். ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் கூடுதலாக ஒரு நாளைக்கு 3 குரான் விதமாக ரமதான் முடியும் பொழுது 90 ஹதம் முடிப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த மகான்களை போன்று அவ்வளவு மெனக்க வேண்டியதில்லை. குறைந்தது ரமதான் முடியும் பொழுது ஆக கம்மி ஒரு ரமதான் முடியும் பொழுது ஒரு முறையாவது முழுமையாக குரானை நான் பார்த்து ஓதினேன் என்று கலப்பது தான் ரமதானுக்கான மரியாதை, குரானுக்கான மரியாதை. வெறுமனே பார்த்து ஓதுவது மட்டும் இல்லாமல் தர்ஜுமாக்களையும் படிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்துக்களில் என்ன சொல்கிறான், இந்த சூறாக்களில் என்ன சொல்கிறான் என்பதையும் படிப்பது சால சிறந்தது. அதனால் குரான் நமக்கான முதல் அடிப்படை, முதல் ஆதாரம். ரமலான் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் குரானை கையில் எடுங்கள். நாம் இல்லையா, ரமதான் சிறப்பதற்கு 10 செய்திகள்னு ஆரம்பித்தேன் இல்லையா? அது முதல் செய்தி குரானை கையில் எடுங்கள், ரமதான் சிறப்பாக அமையும். குரானை விட்டு நம்ம ரமதானை அடைந்தோம் என்றால் அது முழுமையான ரமதானாக இருக்காது. குரானை பார்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். முடியலையா, இல்லை சார் எனக்கு கடைசி வரைக்கும் ஓத தெரியாது, குறைந்தபட்சம் ஓதுவதை கேளுங்கள். யாராவது ஓதுனா கொஞ்சம் சத்தமாக ஓதுப்பா, நான் உட்காந்துக்கிறேன், நீ ஓது, நான் கேட்குறேன் என்பதாக சொல்வதற்காக முயற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் குரான் ஓத தெரியலை என்றாலும் குரானை தொடர்ந்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அதற்கு நன்மை வைத்திருக்கிறான். அடுத்தபடியாக இரண்டாவது மிக முக்கியமான செய்தி தராவி. ரமதானில் மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும். ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் தராவிஹை தொழ முடியாது, இல்லையா? நிறைய நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது. ஆனால் தராவி என்ற இந்த கான்செப்ட் ரமதானில் மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், நோன்பு கூட விடுபட்டா, உடல்நிலை சரியில்லை, பிரயாணத்தில் இருக்கிறோன்னு சொல்லி விட்டுட்டா அந்த நோன்பை பின்னாடி வைத்து கொள்ளலாம். தராவி அப்படி கிடையாது, ரமதானில் மட்டுமே செய்யக்கூடிய பிரத்யேகமான அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி தொழுகையை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதனால் தராவியை விடுபடாமல் பார்த்து கொள்ளணும். நம்ம எந்த பள்ளியில் ஆரம்பிக்கிறோமோ அந்த பள்ளியிலேயே முழு குரானை கேட்பதற்கு முயற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பள்ளி கிடையாது. ஏன்னா சில இமாம்கள் ஒரு நாளைக்கு 1.25 ஜுஸ் ஓதுவாங்க, சில பள்ளி வாசலில் 1.5 ஜுஸ் ஓதுவாங்க, சில பள்ளிகளில் 1 ஜுஸ் ஓதுவாங்க, கொஞ்சம் கூட குறைச்சி ஓதுவாங்க. நம்ம ஒரு பள்ளியில் தராவிக்குன்னு போய் நின்றுட்டா ஹத்தமு குரான் ஓதுற வரைக்கும் ஒரே பள்ளியில் முழுமையாக ஓதணும்னு சொன்னால், தொழுதோம்னு சொன்னால் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், தொழுகையில் குரான் ஓதின நன்மை கிடைக்கும், இல்லையா? குரான் ஓதுவது சம்பந்தமாக நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி தொழுகையில் ஓதுறது. முதல் கேட்டகரி தொழுகையில் ஓதுறது. ரமதானில் தொழுகையில் ஓதுவதை கேட்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை தராவியின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் இன்ஷா அல்லாஹ் எந்த பள்ளியில் நம்ம தராவி ஆரம்பிக்கிறோமோ அந்த பள்ளியில் கடைசி வரைக்கும் தொழுகிறது. ஏதோ நேரம் கிடைச்சா போய் தராவி தொழுகிறது என்பதல்ல, ரமதானில் மட்டுமே கிடைக்கின்ற மிக முக்கியமான அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருடம் முழுக்க ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஓதி காட்டும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சூரா எந்த வசனத்திற்கு பிறகு இந்த வசனம் என்பதெல்லாம் தெளிவுபடுத்திடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு சூறா மொத்தமாக இறங்கலை. சில நேரத்துக்கு ஏற்றாறு போல் சூறாக்கள் இறங்கும், வசனங்கள் இறங்கும். ரசூலுல்லாஹ் வஹி எழுதக்கூடிய காத்திபுல் வஹி என்று சொல்லப்படக்கூடிய வஹி எழுதக்கூடியவர்களிடத்தில் சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இந்த சூறாவில் வைங்க, இந்த ஆயத்தை இந்த சூறாவில் இந்த ஆயத்துக்கு பிறகு வைங்க என்று ரசூலுல்லாஹ் தர்தீப் செய்வாங்க. இது எழுதும் போது ரசூலுல்லாஹ் தர்தீப் செஞ்சுருவாங்க, இல்லையா? இது அப்பப்போ ஜிப்ரீல் வருவாங்க. இது அல்லாமல் புகாரி ஷரீஃபுடைய 3623வது செய்தியாக அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை ஜிப்ரீல் ரமலானில் வருவாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவாங்க. இது அல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை ரமலானில் கடந்த ஒரு வருடம் முழுக்க என்னென்ன வசனங்கள் ஓதப்பட்டதோ இது எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் ஓத சொல்லி ஜிப்ரீல் கேட்பார்கள்,
இல்லையா? இதுதான் முக்கியமான செய்தி. இந்த ஹதீஸுடைய மெயின் இதுதான். வருடம் முழுக்க ஜிப்ரையில் ஓதுவார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டு மரணம் செய்து கொள்வார்கள், இல்லையா? வருடம் ரமதானுடைய மாதம் ஜிப்ரையில் வருவார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ஜிப்ரையில கான யுஆரிதுனி அல் குர்ஆன குல்ல சனதீன். ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்தில் அல்லாஹ் ஜிப்ரையில் என்னிடத்தில் வருவார். அந்த வருடம் முழுக்க என்னிடத்தில் என்ன வசனங்களை எல்லாம் ஓத சொன்னார்கள், ஓதி காட்டினார்களோ அதையெல்லாம் என்னை ஓத சொல்லி அவர் சரிபார்த்து கொள்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய அந்த வருஷம் 2 முறை வந்தார்கள். ரமலானில் ஒரு முறையும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆவதற்கு சில தினங்களுக்கு முன்பும் வந்தார்கள் என்பதாக புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் தராவியில் நம்ம முழு குர்ஆன் ஓதுவது என்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான், இல்லையா? தொழுகிறது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வேறு ஹதீஸ்களின் அடிப்படையில் நம்ம தராவியை தொழுகிறோம். தராவியில் முதல் நாள் குர்ஆன் அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பித்து கடைசி நாள் 27லேயோ அல்லது 29லேயோ குர்ஆனை முடிப்பதற்கான ஆதாரம் என்பது இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான். வருடம் முழுவதும் ஜிப்ரையில் குர்ஆன் ஓதுவார், ரசூலுல்லாஹ் மரணம் செய்வார்கள். ரமதான் மாதத்தில் அந்த வருடம் முழுவதும் என்ன வசனங்கள் ஓதி காட்டப்பட்டதோ அந்த வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள், ஜிப்ரையில் சரிபார்த்து செல்வார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் ரமலான் சிறப்பாக அமைவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு வழி, ஒரு சரியான காரணி தராவீஹை சரியாக செய்வது. 3வதாக தஹஜ்ஜுடைய தொழுகை. மற்ற காலங்களில் நம்ம பெரும்பாலும் ஃபஜருடைய பாங்குக்கு பிறகு இகாமத்துக்கு முன்பு எந்திரிப்போம். இல்லை சில நேரம் சிலர் ஃபஜருடைய பாங்குக்கு எந்திரிப்பாங்க. சில பேர் ஃபஜருடைய பாங்கெல்லாம் முடித்த பிறகு ஒரு 40 நிமிஷம் இகாமத்துக்கான நேரம் இருப்பதனால இகாமத்துடைய நேரத்தை கவனித்து அலாரம் வச்சு தொழுகைக்காக வருவோம். ஆனால் ரமலானில் நம்ம சஹருடைய நேரத்தில் எந்திரிக்கிறோம், இல்லையா? சஹர் நேரத்தில் தான், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் சஹர் செய்கிறோம். இப்போது தஹஜ்ஜுல நம்ம முழிச்சிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், தஹஜ்ஜு முழிச்சிருந்தும் தஹஜ்ஜு தொழுகலைன்னு அது எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஈமான் கொள்ளும் நம்முடைய மஹல்லாவில் எல்லோருமே தஹஜ்ஜு தொழுதுட்டு தான் சஹர் செய்கிறீங்கன்ட்டு. ஆனாலும் ஒரு அடிப்படையான செய்தி நம்ம தொழாத நபர்கள்ட்ட சொல்லுங்கள், தஹஜ்ஜு தொழாமல் சஹர் செய்ய வேண்டாம், இல்லையா? குறைஞ்சது 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத், இல்லை கூட எவ்வளோ வேணால் தொழுதுக்கோதான், குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 4 ரக்காத்தாவது கண்டிப்பாக தஹஜ்ஜு தொழுது விட்டு தான் சஹர் செய்யணும். காரணம், அந்த நேரத்தில் நம்ம முழிச்சிருக்கிறோம். அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். ஷபே பராத்துடைய இரவில் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து உங்களிடத்தில் தேவை ஏதாவது இருக்கா கேளுங்க, நான் கொடுக்குறேன்ட்டு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு முதல் வானத்திற்கு வருகிறான். நம்முடைய கதவை தட்டுறான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்முடைய கதவை தட்டி அல்லாஹ் கேட்குறான், என்கிட்ட கேட்குறது ஏதாவது இருக்காப்பா கேளுப்பாண்டு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த துவா செய்தாலும் அதாவது அது தள்ளுபடி செய்யப்படாது, நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கி மிகப்பெரிய நிஅமத்து தஹஜ்ஜுடைய நேரம் என்பார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரகசியமாக கேட்பதற்கான நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஏன் வீட்டுக்கு வருகிறான், என்னிடத்துல ரகசியமாக பேசுகிறான். நான் என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் தஹஜ்ஜுடைய நான் கேட்பேன். இமாம் ஷாஃபி கூடுதலாக சொல்வார்கள், தஹஜ்ஜுடைய நேரங்களில் நான் செய்கிற துவா என்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததில்லை. தஹஜ்ஜுடைய நேரத்தில் நான் செய்து இந்த துவா நான் தஹஜ்ஜுல செஞ்சேங்க, ஆனால் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு ஒன்று கூட கிடையாது. தஹஜ்ஜுல நான் செய்த எல்லா துவாக்களும் அங்கீகரிக்கப்பட்டது என்பதாக ஹஸரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஹஜ்ஜுத் சம்பந்தமாக சொல்கிறார்கள். அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான தொழுகை அஃதலு ஸலாத்தி பாதல் மக்தூபத்தி அஸ்ஸலாத்து ஃபி ஜௌஃபில் லைல். முஸ்லீமுடைய 1163வது செய்தி. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. யோசித்து பாருங்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்திரிக்கிறோம், சாப்பாட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறோம், ஆனால் ஒரு 2 ரக்காத் கூட தொழ முடியலன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துர்பாக்கியம் நம்ம இடத்துல இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால் தஹஜ்ஜத் இல்லாமல் இந்த ரமலான் நம்ம கடக்கக்கூடாது. எப்படி நோன்பு இல்லாமல் இந்த ரமலான் நம்ம இடத்துல கடக்காதோ அதுபோன்று கண்டிப்பாக தஹஜ்ஜத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தஹஜ்ஜத்தை ஒருபோதும் விடக்கூடாது. அடுத்தபடியாக ரமலான் சிறப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம் சஹர். சஹரில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சஹரை பற்றி பேசினா மட்டுமே நிறைய செய்திகள் சொல்லலாம். ஆனால் சஹர் என்பது ஒரு பரக்கத் பொருந்திய உணவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியுடைய 1923வது செய்தி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, தஸஹரு, நீங்கள் சேர்ந்து சஹர் செய்யுங்க, ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கத்துன், சஹர் உணவில் பரக்கத் இருக்கிறது.
ஒரு சில உணவுகளில் தான் பரக்கத்து இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹருடைய உணவை சொல்கிறார்கள், சஹருடைய உணவில் பரக்கத்து இருக்கிறது. சில நேரங்கள் சில பேரை பார்க்கலாம், இஷாவுடைய நேரத்திலே சாப்பிட்டு தூங்கிறது, சஹர் நேரத்தில் சிரமமாக இருக்குன்னு சொல்லி சஹர் சில பேருக்கு விடுபடுவதையும் பார்க்கலாம். இல்லை பசி தாங்குது, ஒரு 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டா போதும், ஃபஜருக்கு சில நேரங்களில் ஃபஜர் வீட்டில் தொழுதுக்கிறோம், இல்லாட்டி ஃபஜர் நேரத்தில் வந்து தொழுதுட்டு போய் படுத்துடுறோம். காலையில் எழுந்து சாப்பிட்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது, இறங்க மாட்டேங்குது, என்னமோ சொல்கிறாங்க. ஒரு கவலமாவது சஹருடைய உணவு சாப்பிடுவது, அது ஒரு மருந்து. ரசூலுல்லாஹ் பரக்கத்துன்னு சொல்லிட்டாங்களே, அது ஒரு மருந்தாகி விடுகிறது. அதனால் என்ன சிரமமானாலும் பரவாயில்ல, சஹருடைய உணவை தவிர்க்கவே கூடாது. இன்னொரு ஹதீஸ் கொஞ்சம் கடுமையாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1096வது செய்தி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஃபஸ்லு மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் ஜன்னா. நம்முடைய நோன்பிற்கும் அஹ்லே கிதாப் யூத நஸ்ரானிகளுடைய நோன்பிற்கும் வித்தியாசம் அக்கலுத்து சஹர், சஹருடைய உணவு சாப்பிடுவதுன்னு சொன்னாங்க. அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம். வித்தியாசம் என்னன்னு சொன்னால் சஹருடைய உணவு நம்ம சஹர் செய்கிறோம், அவர்கள் சஹர் செய்கிறதில்லை என்பதாக சொல்கிறார்கள். அதனால் சஹர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அதுலேயும் சஹரை முடிந்தளவு வீடுகளில் சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்க. வீடுகளில் இன்றைக்கி பரவாயில்ல, நாள் போக போக ரமதான் முடியும் போது அல்லாஹ் பாதுகாக்கணும், கடைசி 10 இரவுகள் பூரா சஹர்லேயே நம்முடைய நேரங்கள் நாசமாகி விடுகிறது இல்லையா? செட்டாக போகிறோம். இன்றைக்கி அதுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு எங்கே சஹர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம டிக் பண்ணுற சூழலில் இருக்கும். 10 சஹர் இருக்குது, இங்கே இந்த பள்ளியில் போடுறாங்க, அந்த மண்டபத்தில் போடுறாங்க, இந்த இளைஞர்கள் சேர்ந்து போடுறாங்க, அது எங்கே வசூல் பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஏதோ போய் ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி சஹர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சஹர் என்பது விருந்து இல்லை, சஹர் என்பது இபாதத், பரக்கத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்சளவு வீடுகளில் மனைவி மக்களோடு சாப்பிடுவதற்கு முயற்சி செய்யுங்க. வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். சஹருடைய உணவு. அடுத்தபடியாக இஃப்தார். சஹரில் எப்படி நம்ம பெரும்பாலும் பொடுபோக்காக இருக்கிறோமோ அது போன்று தான் இஃப்தாரும். இஃப்தாருடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ஆனால் அந்த நேரத்தில் சாப்பாட்டில் கவனம் செலுத்துவதை குறைத்து கொள்வது நல்லது. இஃப்தார் அசர்லேருந்து மகரிப் முழுக்க இஃப்தாருடைய அந்த ஏற்பாட்டிலே நேரம் கழிஞ்சிருது. ஆனால் அது கோல்டன் ஹவர். எப்படி சஹர் நமக்கான கோல்டன் ஹவர்ஸோ அது போன்ற இஃப்தார் நமக்கான கோல்டன் ஹவர்ஸு. பெருமானார் பேசுகிறாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஃபர்ஹத்துன் ஹீன யஃப்திரு, ஒன்று அவர் நோன்பு திறக்கும் பொழுது, நோன்பாளி நோன்பு திறக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஃபர்ஹத்துன் ஹீன யல்கி ரப்பஹு, நோன்பாளி தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. புகாரியுடைய 7492வது செய்தி. அந்த நேரம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யக்கூடிய நேரம். ஹிதுமத்துக்குன்னு சில பேர் போடுறாங்க, ஹிதுமத் செய்யணும் என்பதெல்லாம் ஒரு பேர் இருக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் மனமுருகி அல்லாஹு தஆலா இடத்துல துவா செய்யணும் இல்லையா? 13-14 மணி நேரம் ரப்புக்காக வேண்டி நம்ம பசித்து இருக்கிறோம். நோன்பு திறக்கிற நேரம், நீ கேளு, நீ கேட்கறத நான் கொடுக்குறேங்கிறான். அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹு தஆலா இடத்துல துவா செய்வதா, இல்லது இந்த இஃப்தாருக்கான கஞ்சிகளையும் வடைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதா? நம்முடைய துவாக்கள் எந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருக்கிறது? நம்ம சொல்கிறோம்ல, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது சமுதாயத்திற்காக வேண்டி. இன்றைக்கு வரைக்கும் தேசம் இன்றைக்கு முஸ்லீம்கள் வாழ தகுதியற்ற பூமியாக ஆகிவிட்டதோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கி ரொம்ப மோசமான சூழல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் பாருங்கள், நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய கல்விக்காக வேண்டிய, பொருளாதாரத்திற்காக வேண்டிய, சமூகத்திற்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக, வியாபாரத்தில் பறக்கத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகள் எல்லாம் எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்பது? தேவை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம கேட்காம அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு ரோஷக்காரன். அல்லாஹ் நீ கேளு நான் கொடுக்குறேங்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால், நீ கேளு நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நீ கேட்கலன்னா நான் கொடுக்கவே மாட்டேன். நம்ம இங்கே வந்து அல்லாஹு தஆலா இடத்துல ஃபிலாசபிலாம் பேசக்கூடாது. நான் கேட்காமலே நீ கொடுக்கணும், ஏன் தேவை உனக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் கேளுன்னு எதிர்பார்க்கிறான். நீ கேளு நான் கொடுக்கிறேன். அதனால் குறிப்பாக அந்த இஃப்தாருடைய நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். சாப்பாட்டுகளை ஓரமாக வைத்து அது அல்லாஹு தஆலா துவா செய்வதற்கான நேரம். அது நல்லா விளங்கி கொள்ளுங்கள். இஃப்தார் நேரம் கஞ்சி குடிக்கிற நேரம் அல்ல இல்லையா? நோன்பு திறக்கிறது எதையாவது குடித்து நம்ம நோன்பு திறக்கணும், எதையாவது சாப்பிட்டு நோன்பு திறக்கணும் என்பதனால தான் கஞ்சி, வடை, பழங்கள் போன்ற உணவுகள் இருக்கிறத தவிர அந்த நேரம் என்பது துவாவிற்கான நேரம். நம்மள்கிட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால், நோன்பு திறக்கிறோம், துவா செய்கிறதில்ல. இஃப்தாருடைய பேஸ் துவா, சஹருடைய பேஸ் துவா. துவா செய்கிறதில்ல, சஹர் செய்கிறோம். துவா செய்கிறதில்ல, இஃப்தார் செய்கிறோம். இது எப்படி நோன்பாக கன்வெர்ட் ஆகும்?
அல்லாஹ் தஆலாவிடத்தில் நோன்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நோன்புடைய ஆரம்பமும் நோன்புடைய முடிவும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே போல் நோன்பு திறக்கிற நினைச்சதில் இன்னும் கவனமாக இருக்கணும். தயவு கூர்ந்து ஹராம் கலக்காமல் பார்த்துக்கொள்ளணும். எந்தெந்த உணவுகள் எல்லாம் ஹராம் கலக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருதோ அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அது சஹராக இருந்தாலும் சரி, இஃப்தாராக இருந்தாலும் சரி, அது யார் கொடுத்தாலும் சரி. நல்ல விலையும் சொல்லுங்க. நானே ஒரு பொருளை கொடுக்குறேன், இமாம் கொடுக்கிறார் என்று இருந்தாலும் என்னுடைய வருமானத்தில் சந்தேகம் இருந்தால் தவிர்த்து கொள்வது தான் நம்முடைய நோன்பிற்கான பாதுகாப்பு. நான் என்ன பதிவு சொல்கிறேன், நான் ஒரு பொருளை ஒரு பேரிச்சம்பழத்தை நான் கொடுக்குறேன், ஹசரத்து கொடுத்தாரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஹசரத்து கொடுத்துருந்தாலும் இது சரியாக தவறா, இது ஹலாலாக இருக்குமா ஹராமாக இருக்குமா என்பதை ஆய்வு செய்து நம்முடைய சஹருடைய உணவில் அதை சேர்த்துக்கொள்ளுங்க, இஃப்தாருடைய உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஹலால் ஹராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? சஹர்லையும் இஃப்தார்லையும் நான் பேசிக்காக சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, சஹரும் இஃப்தாரும் சோறு சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல. சோறு ரெண்டு கவலம் ரொம்ப நேரம் ஆகாது சஹருக்கு இல்லையா? கொஞ்சோண்டு கஞ்சியும் ஒரு வடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அது சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல. நம்ம அதில் தான் ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறோம். அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் பாய் விரிக்கிறதுல, கொற்றா வைக்கிறதுல, கஞ்சி வைக்கிறதுல, வடை வைக்கிறதுல, உனக்கு வடை வந்துருச்சா, உனக்கு சட்னி வந்துருச்சா, இதில் கவனம் செலுத்துகிறோமே தவிர்த்து அது துவாவிற்கான நேரம், இந்த நேரத்தில் துவா செய்தால் அல்லாஹ் தஆலா தடுக்கிறது இல்லை, நோன்பை இந்த துவாவுக்காக வேண்டிதான் அப்படிங்கிற சிந்தனை நம்ம இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் உணவுக்கு இரண்டாவது பட்சம்தான். உணவு இரண்டாவது இல்லையா? சாப்பிடுவதற்காண்டி நம்ம நோன்பு வைக்கலை, சாப்பிடுவதற்காக நம்ம நோன்பு திறக்கலை. நல்லா திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தையை பதிவு செய்து கொள்ளுங்க. சாப்பிடுவதற்காக நம்ம நோன்பு வைக்கவும் இல்லை, சாப்பிடுவதற்காக நம்ம நோன்பு திறக்கவும் இல்லை. நம்முடைய அல்லாஹ்விற்கும் நமக்குமான அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக தான் நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம். அதனால் சஹருடைய நேரமும் சரி, இஃப்தாருடைய நேரமும் சரி, சாப்பாட்டை ரெண்டாவது இடமாக கொண்டு போங்க. அல்லாஹு தஆலா இடத்துல துஆவை முன்னுரிமை கொடுங்க. சஹரில் தஹஜ்ஜுத் துஆ செய்யுங்க, இஃப்தாரில் திக்ரு செஞ்சு கொண்டு நேரம் இருந்தால் அதிகமாக திக்ரு செய்யுங்க. அது போக இஃப்தாருடைய நேரம் முழுக்க முழுக்க துஆவில் ஈடுபடுங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்பு பரிபூர்ணப்படுத்துவான். அடுத்தபடியாக ரமதான் சிறப்பதற்கு இன்னொரு முக்கியமான வழி ஒன்று சொன்னால், இமாம்கள் எழுதுகிறார்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவது. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மா பாவ மன்னிப்பு என்ற தலைப்பில் மட்டுமே முழுமையாக பேசுவதனால சுருக்கமாக சொல்கிறேன். ரமதானுடைய பேஸ் பாவ மன்னிப்பு, ரமதானுடைய அடிப்படை பாவ மன்னிப்பு. ஹதீஸ்களை பாருங்கள். மன் காம ரமதான ஈமான ஹதிசாபன் குஃபிருல் மா தகதம் மின் தம்பிஹி. யார் ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமதான் ஈமான வஹதிசாபன் குஃபிர்லு மா தகதம் மின் தம்பிஹி. யார் ரமதான் மாதம் தராவி தொழுவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ஃபி லைலத்துல் கத்ரி ஈமான வஹதிசாபன் குஃபிர்லு மா தகதம் மின் தம்பி. 3 ஹதீஸ் சொன்னேன், 3லையுமே குஃபிர்லஹு மா தகதம மின் தம்பி. இதுதான் வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரமதான் அதாவது லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் ஏன் நோன்பு வைக்கிறோம்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நாம் ஏன் தராவி தொழுகிறோம்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். நம்ம ஏன் லைலத்துல் கத்ர் நின்று வணங்குகிறோம்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். இது எல்லாமே பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த மாதங்களில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரங்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கோருங்கள். பாவ மன்னிப்பு என்ற ஒரே ஆயுதம்தான் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். பராத்துடைய இரவில் கூட பேசினேன், பாவ மன்னிப்பை பெறாமல் நம்ம மறுமையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நரகத்தினுடைய பாதுகாப்புடைய முதல் பகுதியே பாவ மன்னிப்பு. அதனால் நேரம் கிடைக்கும் பொழுது அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவோம். அடுத்தபடியாக சதக்காக்களை அதிகமாக செய்வோம். ரமதானில் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்த மிக முக்கியமான ஒரு இபாதத் சதக்கா. நம்ம வருடம் முழுக்க சதக்கா செய்கிறோம், ஆனாலும் இந்த மாதங்களில் கொஞ்சம் அதிகமாக சதக்கா செய்யணும். புகாரியுடைய 4996வது செய்தி, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கான அஜ்வது பில் கைரி மின் ரீஹில் முர்சலா. வீசுகின்ற காற்றை விட ரசூலுல்லாஹ் வேகமாக சதக்கா செய்வார்கள். எதையும் வருவதை வைத்துக்கொள்ள மாட்டார்கள். எது வந்தாலும் உடனே சதக்கா செய்வார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பே வர்றதை தனக்காக வைத்துக்கொள்வதல்ல. ரசூலுல்லாஹ் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஏழ்மையை தேர்வு செய்தார்கள். ரசூலுல்லாவை சிரமப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. நிறைய கொட்டியது. கிட்டத்தட்ட ஹுனைனுடைய யுத்தக்கல்ல மட்டும் 1,00,000க்கும் அதிகமான ஒட்டகங்கள் கனிமத்தாக கிடைத்தது. எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு துண்டை உதறிட்டு வீட்டுக்கு போனாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர். அதனால் பொதுவாக ரசூலுல்லாவை பொறுத்த வரைக்கும் எதையுமே தனக்கென்று வைத்துக்கொள்ள மாட்டார்கள். எது வந்தாலும் சதக்கா செய்வார்கள். குறிப்பாக ரமலான் கொஞ்சம் விசேஷமாக
வீசுகின்ற காற்றை விட ரசூலுல்லாஹ் வேகமாக சதக்கா செய்வார்கள். ரமதானுடைய சதக்காக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நோன்பாளி நோன்பு திறப்பதற்காக வேண்டி நம்மளால் முடிந்து ஒரு பேரிச்சம்பழம், இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன மாதுளம்பழம், ஒரு 2 வடை, எதையோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தது ஒரு 5 ரூபா வடை தான், ஆனால் அவர் 13 மணி நேரம் நோன்பு வச்சார் இல்லையா, அந்த நன்மை உனக்கு கிடைக்கிறது. மன் ஃபத்தர சாயிமன் கானலஹு மிஸ்ல் அஜ்ரிஹி கைர ஐ அன்னஹு லா யன்குலு மின் அஜ்ரி சாயிமின் ஷையன். திருமிதி ஷெரீஃபுடைய 807வது செய்தி. யாராவது ஒருத்தர் நோன்பு திறப்பதற்காக நோன்பாளிக்காக வேண்டி எதையாவது கொடுத்தாருன்னு சொன்னால் பெருமானார் பேசுகிறாங்க, நோன்பாளிக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை அப்படியே முழுசாக அல்லாஹ் தஆலா கொடுத்தவருக்கு கொடுக்குறான். சிம்பிளாக நான் ஒரு நோன்பு வச்சுருக்கிறேன், நான் நோன்பு வச்ச நன்மை எனக்கு கிடைக்கும். இன்னொருத்தர் நோன்பு திறப்பதற்காண்டி ஒரு கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறேன், ஜூஸ்லாம் வேணாம், ஜஸ்ட்டு ஒரு தண்ணி கொடுக்குறேன், அவர் தண்ணியை குடித்து நோன்பு திறக்கிறாரு, இவர் நோன்பு வச்ச அந்த நன்மையும் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுக்குறான். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவருக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அன்னஹு லா யன்குலு மின் அஜ்ரி ஷாயிமின் ஷையன். நோன்பாளியுடைய நோன்பில் எதுவும் குறைவு ஏற்படாது. அவர் வச்ச நோன்புக்கு முழுமையான கூலி அவருக்கு இருக்குது. நான் அவருக்கு தண்ணி கொடுத்தேன் இல்லையா, நான் அவருக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தேன் இல்லையா, அதனால் அவரும் நோன்பு வைத்த நன்மை எனக்கு கிடைக்கிது. பள்ளிவாசலில் 100 பேர் நோன்பு திறக்கிறாங்க, 100 பேருக்கு இஃப்தாருடைய பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம வச்ச ஒரு நோன்பு 100 பேருக்கு இஃப்தாரு கொடுத்தோம், இந்த 300 பேருடைய நோன்பு நமக்கு கிடைக்கிது. 100 பேருடைய நோன்பு எதையும் குறைய ஏற்படாது. ஆனால் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான், எனக்காக பசித்திருந்த, எனக்காக தாகித்திருந்த சாயும் ஒரு நோன்பாளிக்கு நீ தண்ணீர் போட்டினாயா, அவர் வச்ச முழு நோன்புடைய நன்மையை நான் உனக்கு கொடுக்குறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு சுழற்சி இந்த நோன்பு இஃப்தாரில் வைத்திருக்கிறான். அதனால் முடிந்தளவு இந்த மாதங்களில் அதிகமாக சதக்கா செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. குறிப்பாக 8வதாக தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதுக்கு முயற்சி செய்யுங்க. மற்ற காலங்களில் தொழுகை ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். பொதுவாக ரமதானில் கொஞ்சம் பேணுதலாக இருக்கிறோம் என்று இருந்தாலும் முடிந்தளவு ஜமாத் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளுங்க. 30 நாள், ஒரு நாளைக்கு 5 வக்து, 30 நாளைக்கு 150 வக்து. எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த 150 வக்தில் ஒரு வக்து கூட தனியாக தொழுகிறக்கூடாது. தொழுகை விடுறதை பற்றி இங்கே பேச்சே இல்லை. தொழுகை விடுறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. நம்ம எப்படியும் தொழுதுருவோம், ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம், வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டில் தொழுகிறது, இல்லை தாமதமாக தனியாக தொழுதுக்கிறது, ஒரு 2 பேர் சேர்ந்து ஜமாத்தை தொழுகிறது, அப்படி இல்லை. பள்ளியில் நடைபெறுகிற ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எந்த பள்ளியிலும் தொழுது கொள்ளுங்கள். தொழுவது உங்களுடைய விருப்பம், எந்த பள்ளியில் தொழுவது என்பது உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக ஜமாத் தொழுகை விடுபட்டு விடக்கூடாது. இந்த 30 நாளும் ஒரு ஃபர்லான வக்து கூட ஜமாத் இல்லாமல் தனியாக தொழுது விடக்கூடாது. இதுவெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் முடியும் பொழுது ஒரு மன நிறைவு ஏற்படும். ரமதான் முடியும் போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ரமதான் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு நாம் திருப்திப்படுற மாதிரியான சிந்தனைகள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான். இறுதி 9வதாக பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்ந்திருத்தல். நான் கடந்த ஜிம்மாவில் கூட கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் கடுமையாக பேசினேன். பாவம் செய்வதற்கான மாதம் அல்ல இந்த மாதம், இல்லையா? இபாதத்தில் நம்ம எந்தளவு கவனம் செலுத்துகிறோமோ அதை விட அதிகமாக பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பதில் கவனம் செலுத்தணும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், நம்முடைய குடல் பசித்திருப்பது நோன்பல்ல, என்னுடைய கண் பசித்திருக்க வேண்டும், என்னுடைய காது பசித்திருக்க வேண்டும், என்னுடைய வாய் பசித்திருக்க வேண்டும், என்னுடைய கைகளும் கால்களும் பசித்திருக்க வேண்டும். என்னுடைய அங்க அவயங்கள் நோன்பு நோற்றால் மட்டும்தான் அது நோன்பே தவிர்த்து என்னுடைய அவயங்கள் எதுவுமே பசித்திருக்கலை, என்னுடைய அவயங்கள் எதுவுமே நோன்பு வைக்கலை. எல்லா அசிங்கங்களையும் இந்த கண்ணை கொண்டு பார்ப்பேன். இந்த நோன்புக்கு என்ன மரியாதை இருக்குது? எல்லா அசிங்கங்களையும் இந்த வாயின் மூலமாக பேசுவேன். பொய் என்பது சரளமாக பேசுவேன், புறம் என்பது சரளமாக பேசுவேன். கண்டவனை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் இந்த நாவலில் ரமலான் நோன்பு வச்சிருக்கிறேன் என்ற பேர்லேயே பேசி கொண்டிருந்தால் அந்த நோன்புக்கு மரியாதையே இல்லை. நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், பாவம் செய்து கொண்டே நோன்பு வைப்பதாக இருந்தால் அந்த நோன்புக்கு மரியாதை இல்லை. தயவு கூர்ந்து அவர்கள் நோன்பு வைக்காமல் இருப்பது சிறந்தது, இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால் பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்ந்திருப்பது முயற்சி செய்யுங்கள். கடைசியாக ஈத்திகாஃப் என்ற ஒரு அமல் இருக்கிறது. ரமலானுடைய ஃபுல்ஃபில் பரிபூரணம் என்பது இந்த ஈத்திகாஃபில் இருக்கிறது. இது இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 செய்யக்கூடிய அமல் என்பதனால் ஈத்திகாஃபை பற்றி இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய கடைசி ஜும்மாவில் அல்லது நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நான் மேலே சொன்ன இந்த 10 செய்திகளை நம்ம ஓரளவு பேணுதலாக கடைபிடித்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான் நம்மை கடக்கும் பொழுது நாம் ரமலானை அடைந்தவர்களாக ஆக முடியும்.
நம்ம ரமலான் முடியும் போது அல்லாஹ்விற்கு பக்கத்தில் நம்ம அமர முடியும், அல்லாஹுடைய மடியில் போய் அமர முடியும். இந்த செய்திகளை எல்லாம் நம்ம சரியாக செய்யும் பொழுது அல்லாஹு தாலா அந்த நல்ல நசீபை தருவானாக. ரமலானில் அல்லாஹு தாலா எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு கட்டளையிட்டானோ, அல்லாஹுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அமல்களை முழுமையாக செய்வதற்கும், எதை விட்டு முழுமையாக தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதை விட்டு முழுமையாக தவிர்ந்திருக்கிறதுக்குமான நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.